ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது மதுரை மாலா யூடியூப் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகாபெரிவாளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுன்னு இருக்கேன்ப்பா. அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இன்னி பூரா பேசலாம், வருஷ கணக்காக பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட தெய்வம் மகானவர், கருணை கடல் அப்படின்பா இல்லையா, கற்பக விருட்சம், காமதேனு, இன்னும் நிறைய சொல்லலாம் அவரை. அவர் வந்துட்டு ஒரு வாட்டி மதுரையில் சேதுபதி உயர்நிதி ஸ்கூல் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹைஸ்கூல், அங்கே வந்துட்டு முகாமிட்டிருந்தார். அப்போ வந்துட்டு நிறைய பேர் க்யூவில் நிற்கிறார். அவன் எல்லா இடத்துலையும் அவர் போனால் அவரை பார்க்குறதுக்கு பின்ன வரமாட்டாளா எல்லோரும். அவர் நிறைய பேர் க்யூவில் நிற்கிறான். இடையில வந்துட்டு ஒரு சவுண்டு ஒன்று கேட்குறது. அப்பா சங்கரா, உன்னை பார்ப்பேனா இல்லையான்னு தெரியலையே, இத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்க்கணுன்னு என்றைக்குன்றந்தேன். நீ எங்கே இருக்கியோ என்னால் அங்கே தேடி வர முடியலை. இப்போ நீ என்னை தேடி இங்கே வந்திருக்க. ஆனால் எத்தனை நாழியாக நான் நின்றுருக்கேன்ப்பா க்யூவில், என்னால் முடியலப்பா சங்கரா, என்னை கொஞ்சம் வந்து பாரேன், உன் கருணை எனக்கு வராதா, நான் சாகிறதுக்குள்ளே உன்னை பார்க்க மாட்டேனா புலம்புற ஒரு சத்தம் கேட்குறது. பயங்கர 110 வயசுக்கிட்ட இருக்கும் அவளுக்கு, பெரிய வயசான ஒரு பாட்டி. அவன் நின்று கத்துறா, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. அதாவது அவரை பார்க்கணுங்கிற ஆக்கிரகத்தில் அவளை அறியாமல் அவள் கத்திக்கின்னு இருக்கா. எல்லாரும் கேட்குறாளேங்கிற ஃபீல் கூடி அவளுக்கு இல்லை அந்த பாட்டிக்கு. ஸோ இதை வந்துட்டு எல்லாரும் வாட்ச் பண்ணுறா. ஐயோ இந்த பாட்டி பாவம் இந்த மாதிரி கத்துறாலும் எண்ணிக்கிறா. ஒரு சில பேர் என்ன இப்படி கத்துறாயோ அதுவும் எண்ணிக்கிறா. அப்போ வந்துட்டு உள்ள அங்கே இவருடைய உடன்பரவாத ஒரு தம்பி சாம்பமூர்த்தி, இவருடைய என்ன எண்ணிக்கிறாரோ அவர் சொல்லப்பட்ட ஆள், அப்படி அப்பேற்பட்ட ரத்தபந்தம் மாதிரி அவர் 2 பேரும். அதனால அவர் பாட்டியை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு சிரிப்போட அவர்கிட்ட போகிறார். போயிட்டு வாசலில் 105லேருந்து 110 வயசு வரைக்கும் இருக்கும் ஒரு பாட்டி உங்கள் பேரை சொல்லிக்கிண்டு உங்களை பார்க்கணும், நிற்க முடியாமல் தவிக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் வாயை மூடலை. அடுத்த க்ஷணம் அவர் வெளியில் இருக்கார். நம்மளுடைய கருணை கடல் மகாபெரிவா வாசல் வெளியில் போய் அவள் க்யூவில் போய் நிற்கிறார். நின்றுண்டு வந்துட்டேன், என்னை பார்த்துட்டியோ அப்படின்னு அவர் கேட்குறார். உடனே சங்கரா, நீ தானப்பா, எனக்கு தெரியலையே, இந்த இருட்டில் இங்கே இதெல்லாம் மூடி இருக்கோன்னு ஜன்னல் கதவெல்லாம் மூடி கிடக்க, எனக்கு சரியா பார்வையே தெரியலப்பா, உன் முகம் நன்னாவே எனக்கு தெரியலையே சங்கரா, என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு கதறான் அந்த பாட்டி. உடனே கிடுன்னு வாசலில் வெயிலில் போய் நிற்கிறார். செருப்பு கூடி போடாதக்கு அடிக்கிற வெயிலில் வாசலில் போய் நிற்கிறார். இப்போ நன்னா தெரியறதான்னு பாரு அப்படிங்கிறார் உடனே. உடனே இப்போ நன்னா தெரியறதுப்பா சங்கரா அப்படின்னு அப்படி கத்தி வேண்டிக்கிறாவோ. இங்கே தெரியறதா, பின்பக்கம் தெரியறதா, கழுத்து தெரியறதா, திரும்பி 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 சுற்றி அவளுக்கு அழகாக அனுகிரகம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து வரார். வந்த உடனே அவர் கையை பிடிச்சிக்கிறாவோ. 55 வருஷம் கழிஞ்சிட்டு இவர் மகாலட்சுமி தாயார் இவருடைய கையை 11 வயசில் பிடிச்சவர். 55 வருஷம் கழிஞ்சிட்டு இந்த பாட்டி அவர் கையை பிடிக்கிறார். அதோட அந்த பாட்டி கொஞ்ச நஞ்ச புண்ணியமாக பண்ணியிருக்கா. அவளுக்கு நேர சொர்க்கம்தான், சொல்லவே வேண்டாம். பிடிச்சிட்டு அப்பா என்னை இப்போவே அழிச்சுன்றோ, நான் இன்றைக்கே போயிடுவேன், இன்றைக்கி போனாலும் இன்றைக்கி சந்தோஷந்தான், உன்னை பார்த்துட்டேன், இன்றைக்கி வேறு ஒன்றுமே வேண்டாம்ப்பா சங்கரான்னு கத்துறா. என்னை பார்த்துட்டியோன்னா இனிமேல் உன் கூடவே தான் நான் இருப்பேன், உன்னை நினச்ச போது அழிச்சிக்க முடியாது, நேரம் வரும்பொழுது நானாகவே அழிச்சிக்கிறேன், சரியா, நான் இப்போ போட்டுமா அப்படின்ட்டு கிடுன்னு உள்ளே போய்டுறார். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மகானவர் அதை நம்மளை பார்க்குறா அப்படிங்க தெரிஞ்ச நம்மளுக்காக அவள் காத்துக்கிட்டு இருக்காளேங்கிறதுக்காக எல்லாரும் எப்பவும் போல் வரட்டுமேன்னு வராதக்கு அவர் வாயை மூடுறதுக்கு முன்னாடி கிடுன்னு வந்து அந்த பாட்டிக்கு காட்சி கொடுத்து, அந்த பாட்டி பண்ணின புண்ணியத்தில் நம்ம ஒரு 1/4% பண்ணினாலும் கூட நமக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். நம்பணும், நம்மளுக்கு எப்போவுமே அவர் அனுகிரகம் நமக்கு உண்டு, நம்ம நினச்சதையெல்லாம் அவர் நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினோன்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையில் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும், கெடுதலே நடக்காது. அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நீ கொஞ்ச நாளில் நானே ஒன்று அழிச்சிக்கிறேன், அது வரைக்கும் நீ இருன்னு சொல்லிட்டார் பற்றியாள். அவள்கிட்ட எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு தான் அவர் போகிறார் உள்ள. ஸோ அந்த மாதிரி அவரை நம்ம வேண்டின்றோன்னா நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும். எல்லோரும் நன்னா இருங்கோ, நன்னா தியானிச்சுக்கோங்கோ. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய.